வேண்டும் சாமி வாழாத யாரு கைலாசத்தையே ஆண்டு போய் ஆமா வேளாண் கையில் இருக்கிற ஆமாம்மா வேலை வணங்குத்தாரு வேண்டாம் வேண்டாம் வேலை வேண்டாமா வேண்டாம அந்த யமராஜன் ஆண்டு வரும் ஆமா யமபாதம் யம சூலத்தையும் வணங்குத்தாரு அதுவும் எனக்கு வேண்டாம் இந்த கையை வாழுதாரம்பா வேண்டாம் வேண்டாம் கைலாசத்தையே வணக்கத்தாரு வேண்டாம் வேண்டாம் கடவுள் பக்கம் வணங்குறாரு எனக்கு ஒரு வரமும் வேண்டாம் ஆண்டவா சிவபெருமானே என்ன என்ன சத்தியத்தை மறந்துட்டதா ஆமா சத்தியம்லாம் சக்கர பொங்கல் தானே நீ எனக்கு வரம் கொடுக்க விட்டல என்றா என்ன பூலோகத்துல போய் அத்தனை வேலத்தையும் பகவான் போய் புழுகுனி போகலாம்னு சொல்லிருவேன் சத்தியா உங்க விலாசத்தை அடிபட்டுறது புழுகுனின்னு நான் தான் எங்கனால அடிபட்டுமே ஆமா ஆண்டவா சிவபெருமானே என்ன என்ன பகவானுக்கு சத்தியமெல்லாம் சக்கர பொங்கல் எனக்கு பொய்யெல்லாம் இவன் புழுவுனி அம்மா போஸ்ட் அடிச்சு அம்மா ஓட்டிடுவேன் பாத்தீங்களா பகவானே மிரட்டுதான் அரக்கன் சொன்ன போது பகவான் நினைக்கா சத்தியமெல்லாம் பண்ணிட்டோம் அம்மா சரி இனிமே என்ன செய்ய முடியும் அது ஒண்ணும் செய்ய முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாது வரத்தை தான் கொடுக்கணும் கண்டிப்பா கொடுத்துருங்கோ அவனுக்கு காலம் முடிய போகுது ஆமா ஆணை வரும் முன்னால் ஆமாம்மா மணி ஓசை வரும் முன்னால் முன்னால் என்று சொல்வது போன்று கேடு வரும் முன்னால் கெட்ட புத்தி வரும் முன்னால் ஆமோ அரக்கனுக்கு இனி வரத்தான் கொடுக்க வேண்டும் வேணுமே வரத்தை கொடுக்கும் பொழுது என்ன சாபத்தையும் அரக்கனுக்கு சேர்த்து கொடுக்க வேண்டியது கொடுக்கணும்ல ஆண்டவன் சிவபெருமான அரக்கனுக்கு வரங்களை கொடுக்கிறார் ஆமோ தந்தே தந்தே நட வல்லரங்கா நாளும் வரும் உனக்கு தந்தே நாளும் வரும் உனக்கு தந்தே வல்லரங்கா நாரணியாலும் வரும் குருட்டே உனக்கு தந்தே உனக்கு தந்தே வல்லரகா தந்த வாரத்துக்கு நீ தவ பொறுமை செய்தையானா தந்த வாரத்தால அரணியம் ஆண்டு போவாய் நிச்சயமா கொல்லும் அந்த வாரம் நிச்சயமா கொல்லும் கொண்டு கொடுத்த வாரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தானா கொடுத்த வாரத்தால
கோலகத்தில் மாண்டு போவாய் கோலயத்துல மாண்டு போவாய் நீதித்தவரை நீ அடந்தையானா நிச்சயமா இந்த வரம் கொல்லும் அடந்தையானா நிச்சயமா இந்த வரம் ஆண்டவன் பகவான் அகரக்கராசுரன் வரம் கொடுத்த வேளையில சண்டாள வல்லரக்க வாங்கு மட்டும் வணங்கினேன் வாங்கிய பின்னால் நிம்மதி நிக்க மாட்டுக்கான அஞ்சின வல்லரக்க ஆன போல வாங்கிட்டாம்னா தான் நிமித்துருவானே அவன் வாங்கிட்டாம்னா நிமித்துருதான் காலி அவன் தம்பி தானே காக்கா காலை பிடிக்கணும் கால சுத்துவான் கால ஒரு எறும்பு போல இருந்தவா சிங்கம் போல போல இருந்தவா பாய்ச்சல் பாயுறான் போல் இருந்தவாவி ஒரு மலை போல இருந்தவன் சொல்ல சொல்லாம புரியாம சொல்லாம அறியாம என்னால துட்டு கிடக்கான்னு பாத்தீங்களா வேணும்ல அதுக்குத்தானே எத்தனை பேர் நிக்கிய லண்டன் போயிட்டு வேற அவங்க ஒருத்த அல்லது இன்னைக்கு 3 எல்லாரும் சுத்தி நிப்பீங்களா அதானே அரக்கம் ஆரமணன் சொல்லல பெட்டு ஆரமணன் சொல்லல சொல்லாம பெரியாம வாங்கடா ஆமா அரக்கம் வாரம் சரி இதை கண்டார் ஆமா நாரத மகாமுனிவர் சரி நாரத மகாமுனிவர் அரக்கனை வழிமறித்தார் சரி இல்லக்கா என்ன இப்படி சந்தோஷமா போறிய என்ன வரும் கைலாசத்துல இருந்து ரொம்ப சந்தோஷமா போறிய என்னடே நாரதா என்ன ஒதுங்கிரு என்ன செய்வ வீட்டு நம்மள வச்சுக்கோ என்ன எரிஞ்சு சுக்கா சாம்பலாயிடுவேன் ஏன் கையில தீப்பெட்டி வச்சிருக்கியா கையில தீப்பெட்டி கொண்டு வச்சிருக்கியா அக்கா அதானே எரிச்சிருவோம் அதான் பாம்பு கூட எத்தனையா நீங்க என்ன ஊத்து நடம் மட்டும் தான் தீ பிடிக்கும் சரி எல்லா இடமும் பிடிக்குமா என்ன பகவானிடம் 5 மரங்களுக்கும் அக்னி மரத்தை வாங்கி வந்திருக்கிறாப்பா அப்படியா அக்னி மரத்தை நீ வாங்கி வந்தியா ஆண்டவன் மரம் உனக்கு அள்ளி கொடுத்தாரா இல்ல சொல்லி கொடுத்தாரா தந்தேன் என்றான் நான் வந்தேன் என்றான் பகவான் என்ன சொன்னார் தெரியுமா என்ன பகவான் வந்து தந்தம்னாரு எப்படி சொன்னார் தந்தம்னு எப்படி தந்தேன் பகவான் அப்படி சொன்னாரு நான் எப்படி வந்தேன் எப்படி வந்தேன் வந்து அந்தியா இல்ல வந்துட்டேன் அப்படி விவரமா சொல்லு நீ வந்தந்த சொன்ன மாதிரி வத்த குழம்பு அனுப்புங்க நாளைக்கு மதியம் போ அர்த்தமலை யாமாரு ஏன் ஒரே அத்தை தானே நாரதா ஆமா ஆண்டவன் வரம் கொடுக்கும் பொழுது தந்தேன் என்றார் நான் வந்தேன் என்றார் ஆமா ஏ என்ன அரக்கா என்னம்மா ஆண்டவன் யாரு போனாலும் தந்தம் பாரு வெறும் ஆமா கொடுக்க பாரு ஆமா சொல்லு பாரு எப்படி கணபதி கையில இருக்க வரத்தை தாரேன் ஆமா வேலுமுருகன் கைலாசத்துல இருந்துப்போ வேலுமுருகா கையில இருக்க அந்த அண்ணா இருக்கான் பாரு வேல்முருகன் அவன் கையில இருக்க ஒரு வேலு அது வேல்முருகன் அப்பா உனக்கு கைலாசத்தையே உனக்கு தாரம் இருப்பாரு தாரம்னாரு ஆமா அப்படிதான் சொன்னாரு அரக்க எல்லாம் ஆண்டவன் மரம் தாரம் பாரு கொடுக்க மாட்டாரு கொடுக்கவே மாட்டுக்காரு 3 நாள் அது மட்டுமா தென்னிலங்கை ஆண்டவன் தானே ராவணேஸ்வரன் ஆமா அவனுக்கு ஆண்டவன் பகவா 7.5 கோடி வரத்தை தாரம்னாரு ஆனா பகவா ராவணனுக்கு 7.5 கோடி வரம் கொடுத்தது உண்மைதான் ஆனா இவன் அரக்கனை எப்படியாவது சங்காரம் செய்யணும்ல அதுக்கு காட்டியும் மறைச்சு நாடகத்தின் கழகம் நன்மையில் தானே முடியும்
7 கோடி வரத்தை வச்சுட்டு ராவணனுக்கு 1/2 கோடி வரத்தை தான் கொடுத்தாரம்பா. அது மட்டுமா வேற என்ன? கைலாசத்திலே இருக்கிறாரு வெள்ள பிள்ளையாரு. எனக்கு எங்கேயும் வெள்ள பிள்ளையார் உண்டா? மாக்காப்பு சத்தினாதான் பிள்ளையார் வெள்ளையா இருப்பாரு. ஆமா வெள்ள பிள்ளையாரே கேட்டாரு. ஆமா ஆண்டவன் பகவான் அதையும் தந்தாரு கொடுத்தாரு. அது மட்டுமா வேற என்ன? பார்வதி பக்கத்துல இருக்காளே பார்வதி, ஆமா அவளையே மனைவியா கேட்டாரு. யாரு கேட்டா? ராவணன். சரி அந்த பார்வதியே ஆ, மண்டோதரி ஆக்கி ராவணனுக்கு கட்டி கொடுத்தாரு. அது யாரு? மண்டோதரி. மண்டோதரியில மண்டோதரி. அதான் கேட்டேன். அந்த ராவணனுக்கு ஆமா பார்வதி கட்டி கொடுக்க முடியுமா? முடியாது முடியாது. அரக்கனை எப்படியாது ஆமா வேண்டிக் கொண்ட வரத்தை கொண்டு பாதாள உலகம் சென்னாவனா சரி மக்களை பூரா அழிச்சிருவான். ஆமா அங்க போகக்கூடாது. சரி நீ கைலாசத்திலே இவனை அழிச்சிடணும். ஆமா அப்பந்தான் சிவன் நாரதர் சொன்னார், என்ன என்ன அரக்கா என்ன இந்த வரத்தை நீ பரிசோதிக்க வேண்டுமானா என்ன என்ன? கைலாசத்துல பகவான அழிச்சின்னு வச்சுக்கோ, சரி பார்வதி உனக்கு துணையா இருப்பா, இருப்பா, நீ கைலாசத்தை ஆளலாம் ஆமா என்று நாரதம் மகாமுனிவர் சொன்ன பொழுது அந்த வல்லரக்கன் அப்பந்தான் அரக்கன் எண்ணாத எண்ணமெல்லாம் என்னதான் என்னடா எண்ணாத எண்ணமெல்லாம் என்னமெல்லாம் எண்ணாத எண்ணமெல்லாம் என்னமெல்லாம் எண்ணுவான வல்லரக்கன் வல்லரக்கே கடவுளை எழுத்தமானா கைலாசம் நமக்கு சொந்தம், நமக்கு சொந்தம். அண்டரகி பார்வதியா பார்வதியா என்று அழைத்திடுவார், அப்புறம் வந்து வைத்திடலாம் மகன் கணபதியா அப்பா என்று அழைத்திடுவார். வாட மகனை என்று வாரி எடுத்திடலாம், வலது கண்ணம் முத்தமிட்டு பக்கத்தில வைத்திடலாம். இளைய மகன் உடனே அழைத்து வந்தோம் இடது கண்ணம் அவன் இந்தாடி பழனி என்று பழனி என்று நாமல் இவரிடம் கொடுத்தீரனா இந்தாடி பழனி என்று ஆயே அரக்கன் புத்திக்கு தகுந்தவாறு எண்ணுகிறான். ஆமா கைலாசத்தை அழிச்சமானா, ஆமா கைலாசத்தில் இருக்கும் கடவுளை அழித்தமானா பார்வதி நமக்கு சொந்தம், நம்மளை பத்தா என்று அழைப்பா, அழைப்பால மகன் வருவான் அப்பா என்று அழைப்பான். ஆமா இளைய மகன் வடிவேலன் வருவான், ஆமா ஆமா அவனும் நாமளை அப்பா என்று அழைப்பான். டேடின்னு கூப்பிடுவானே. ரம்பை வருவாள், நம்மளுக்கு நாட்டியங்கள் ஆடுவா, ஆடுவா ஊர்வசி வருவா, உல்லாசமாய் பாடுவா. ஆமோ சண்டாளா, ஆமா இதை அறிந்தார் ஆண்டவன் சிவபெருமான். என்னம்மா மனத்தக்கடா மார்பிலை பாய்வது போல், ஆமோ தீட்டிய மரத்தில் கூர்மை வாய்த்தது போல், காற்ற மரத்திலே கல்லடியும் கண்ணடியும் படும் போன்று. அட சண்டாளா, வரம் கொடுத்த என்னையவே நீ அழிக்க நினைக்கியா? என்ன நினைச்சு வாரியாராக்கா? இனி நாமல் இங்கே இருக்க கூடாது என்று ஆண்டவனா சிவபெருமா என்ன செய்தா? ஒத்தையில உறந்தவனா அரக்கலம்ல ஓடி வந்து பிடிச்சு விடுவான். பிடிச்சுக்கிடுவான். ஆனால் தேவ கையிலே தேவ முனிவர்கள் எல்லாம் தன்னோடு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆமோ ஆண்டவன் சிவபெருமான் கைலாசம் விட்டு ஆமா வச்சுக்கிட்டு கோமணத்தை பார்த்துக்கிட்டு கடவுளை கிளம்பிட்டாரு. அரக்க மேக்கனிக்கு பார்க்கவுமே சிவபெருமான் தார்பாச்சு கட்டிட்டாரு. இன்னுமே நம்ம நிக்க கூடாது, வார வரத்து சரியில்லை. ஏமன்னா நாரதன் கிட்ட இவன் பேசிக்கிட்டு நின்னான். இவன் பேசிக்கிட்டு இருக்க ஆளு சேர்ந்தாலே சேர்க்கே சரியில்லை. சேர்ந்து போறவன் கூட சேர்ந்து நல்ல உள்ளவன் கூட சேர்ந்தா நல்ல புத்தி வரும். கெட்டவன் கூட சேருதானே
அவனுக்கு அந்த புத்தி தானே வரும். வானவரும் ஓடினார் வரும் ஓடினார் தானவரும் ஓடினார் முனிவர் ஓடினார் சூரியரும் ஓடினார் கேசன் ஓடினார் இந்திரரும் ஓடினார் திறன் ஓடினார் காலை வாகனத்தில் கடவுள் பகவாடினார் அன்னபஞ்சு வாகனத்தில் பெருமாள் ஓடினார் கழுவா வாகனத்தில் காய்கறி ஓடினாள் கிளியோ வாகனத்தில் மன்மதன் ஓடினார் காக்கை வாகனத்தில் சனி பகவான் ஓடினார் எருமக்கிட வாகனத்தில் ரமன் ஓடினார் ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார் அவரவர்கள் வாகனத்தில் அவர்கள் ஓடினார் வீணையத போட்டு விட்டு நாரதர் ஓடினாள் கணக்கை போட்டு விட்டு சித்திரபுத்திரர் ஓடினார் படைக்கும் தொழில் வேண்டாம் என்று பிரம்மதேவர் ஓடினார் எல்லோரும் ஓடினார் ஈசனுக்கு பின்னால அழகுமயில் வாகனத்தில் சுப்பிரமணிய ஓடினார் பெருச்சாலை வாகனத்தில் எல்லாரும் ஓடினார் ஓட முடியலைய ஒடிய முடியலைய எப்ப அதை சொல்ல நேரம் இல்ல அண்ணா வல்லரங்க ஈஸ்வரனே இறையோனே இது என்ன அலங்கோலம் எப்ப இதை சொல்ல நேரம் இல்ல என்ன வராம் வல்லரங்கன் எல்லோரும் ஓடி ஒழிந்தார்கள் ஆமோ ஆதிமூல கணபதிக்கு ஓட முடியல ஒழிய முடியல ஆமா ஆண்டவா சிவபெருமானே என்னம்மா பெருச்சாலி வாகனம் ஓட மாட்டுக்கப்பா வாட மாட்டுக்காப்பா அப்பதான் ஆதிமூல கணபதி ஆண்டவனை பார்த்து என்ன எதப்பா பகவானே பகவான எதப்பா பகவானே பகவான மரண பிறக்கலாமா வரகலாமா மூசிய வாகனத்தை அடையலாமா அடையலாமா பிறக்கலாமா வரகலாமா சங்கடத்தை அடையலாமா அடையலாமா ஆண்டவா பகவானே பகவான பெருச்சாலி வாகனந்தா வாகனந்தா பெருச்சாலி பெருச்சாலி வா என்று அழைத்தார் என்றழைத்தார் எல்லோருண்ட கேட்குதப்பா குதப்போ பெருச்சாலி பெருச்சாலி சீடருண்ட கேட்குதப்பா குதப்பா கட்ட பெருச்சாலி மாவுருண்ட கேட்குதப்போ அப்பா பகவானே என்னப்பா எட்டிவா என்றழைச்சா என்ன கட்ட பெருச்சாலி எல்லோருண்ட கேட்குதப்பா ஆனங்கட்ட பெருச்சாலி மாவுருண்ட கேக்குதப்பா சீரகட்ட பெருச்சாலி சீல உருண்ட கேட்குதப்பா எப்ப என்ன கேக்கு பத்தியா உருக்கங்கட்ட பெருச்சாலி உருண்டவட கேட்குதப்பா கேக்குதப்பா எப்ப இத்தனைக்கும் எங்க போல எங்களப்பா பகவானே தொண்டி வயிறு பெருத்து போச்சு வாழ முடியல ஒழிய முடியல முடியலப்பா
நல்ல ஆவணி மாசம் விநாயகர் சதுர்த்தியில ஆமா வாழ குளக்கட்டையும் மக்கள் எல்லாம் மழையா குமிச்சிருக்காங்க. வாழ குளக்கட்டைக்கும் ஆமா சுண்டலுக்கும் ஆமா அவளு போய் தின்னதுக்கும் இத்தனையும் அந்த பெருச்சாய்க்கு கொடுக்காம பிள்ளையார சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கா. வஞ்சகம் வச்ச பெருச்சாய் ஆமா வஞ்சகமா இருந்து இவரக்காரரு ஆமா மனசுக்குள்ளேயே வச்சிருக்கு. மனசுக்குள்ள வஞ்சகமா வச்சிருக்கு. ஆமா எந்த பகவான அவன் போய் தின்னதால எனக்கு அங்கமெல்லாம் பெருக்கு போடி தின்னதால பெருக்கு போச்சு பகவான கையிரண்டும் முட்டை கையிரண்டும் கட்டக்காலு எனக்கு ஆணை போல் முகம் இருக்கு உணவு போல் காது இருக்கு ஆணை போல் முகம் இருக்கு. ஆமா எனக்கு சுடவு போல காது இருக்கு இருக்கப்பா. எப்படி எப்பான போக அதான நீங்க அச்சமச்சா அரக்கனுக்கு அதிக வரத்தை கொடுத்து விட்டு ஆண்டவா நீங்க ஓடலாமா அச்சமச்சா அரக்கனுக்கு கோடி மரங்களை கொடுத்து விட்டு ஆமோ உலகத்தை நீ நோக்கி நீங்க சிவனாரே ஓடலாமா என்று ஆதிமூலம் கேட்ட பொழுது என்ன மகனே கணபதி என்ன அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் அப்பா. ஆமாப்பா உன்னுடைய வாகனம் லேசப்பட்ட வாகனம் கிடையாது. லேசா நினையாத பூமியை நோக்கி பெருச்சாளி மூச்சு விட்டுதானா பூமி 2 கமலமாகவே வெடிக்கும் அப்பா. நீ அங்க எங்கெல்லாம் இருக்கியோ ஒரு சந்தியில் போய் அமர்வாயப்பா. ஆமாப்பா. அப்பா இல்ல தாரப்பம் இல்லாம தனமா இருக்கலாமா? இருக்க கூடாது. அப்படாமா நீ எங்கெல்லாம் இருக்கிய அங்க அரச மரமா நான் இருப்பேன்ப்பா. அப்படின்னா அப்பா மட்டும் இருந்தா போதுமா? அம்மா வேணும். அம்மா பார்வதி வேண்டாமா? வேணும்ல. அப்பா வியாம்பாக ஆமா பார்வதி இருப்பா. அவதான் வேம்பம். நீங்க 2 வரமும் இருந்தாலும் ஆமா எனக்கு தாய்மாமா இல்லாம இருக்க மாட்டேன் அப்பா. எனக்கு தாய்மாமன் வேணும் அப்பா. வேணும். ஆமா ஆலமரமாகவே அச்சுதன் கண்ணன் இருப்பா. ஆலமரம் மட்டும் இருந்த போதுமா? எங்க அத்தை வேண்டாமா? எங்க அத்தை எனக்கு வேணும் அப்போ. அத்தை உனக்கு வேணும். எட்டோட எது ஓடினார் ஓடிக்கொண்டு இருந்தமானார் போகும் என்று பக்கம் வந்த அவர்களை எந்தவன தோட்டமாக்கி செவ்வரளி புஷ்பத்துக்குமா தான் முளைத்தார். செவ்வரளி புஷ்பத்துக்குமாய் தான் முளைந்து அக்னியால் எரிந்தவனம் தண்ணீரால் செய்தார். சடவுடைய முடிவுடைய ஜெய முடிவுடைய முடிவுடைய சடையும் முளைந்தது முடியும் முளைந்தது. ஆமா செவ்வரளி புஷ்பத்துக்குள் சிவனார் சிவலிங்கமாகவே ஆமம்மா மறைந்து விட்டார். மறைந்து விட்டு ஆண்டவன் சிவபெருமான் 8 நாள் கைலாசத்தை விட்டு வந்து சிவவரளி புஷ்பத்துக்குள் இருக்க ஆதி கைலாசமானது. ஆமோ எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி ஈசனிலா கைலாசம் ஈசனிலா கைலாயமா இருக்குதம்மா கைலாயம் ஆனந்திருக்குதம்மா சொக்கனிலா கைலாயம் சொக்கனிலா கைலாசம் ஈசனிலா
கைலாசம் இருளடைந்து இருக்க சொக்கனிலா கைலாசம் சோதிமயம் அங்கு இல்ல ஆமோ பரவானிலா கைலாசம் பாலடைந்து இருக்க 7-8 கையில எல்லாம் ஈசன் இல்லாம அணுவளவும் அசையாம இருக்கிறது எங்க ஆதிபரா சக்தியானவா ஆமோ ஆண்டவன் இல்லாமல் அழுது புலம்பி தவிக்கிறார் எப்படி அழுகுறா ஆண்டவனை எப்படி தேடி பார்க்கிறா தெரியுமா எப்படி ஆதி கைலாசம் எல்லாம் அருணார தேடி பார்த்தா ஆதி கைலாசம் எல்லாம் அருணார தேடி பார்த்தா அருணரை காணாமல் அழுது கொண்டு பணம்புவாளா அச்சுதனங்கை இவரனாருட மனைவி அச்சுதனங்கை இவரனாருட மனைவி கைலாசம் எல்லாம் ஈசனை தேடி பார்த்தா ஈசனையும் காணாமல் அங்கு வாழம் பார்வதியா எம்பெருமங்கை அவள் ஈசனுட மனைவி எம்பெருமான் அங்கு அவள் ஈசனுட மனைவி கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தாண்டி கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை காடி கடவுளை காணாமல் வாழம் பார்வதியா கண்ணனோட தங்கை கடவுள் மனைவி கண்ணனோட அங்கை அவ கடவுளோட மனைவி பாவானை காணாமல் எம்பெருமா தங்கையவா அழுது புலம்புவாரா ஆண்டவனை நோகுவாரா 8 நாளாச்சு ஈசனை காணாமல் ஆமாமம்மா மகமா எங்க போனாரா என்ன செய்தாரோ தெரியலையே தெரியலையே பகவானை அழைத்து வர வேண்டுமானா நம்ம அண்ணன் கண்ணனால் ஒருவரால் மட்டுமே தான் முடியும் அம்மா அருமரங்க வார்த்தைகள் எம்பெருமா ஈஸ்வரியா வார்த்தைகளோ ஆண்டவன் இல்லாம ஆதிசக்தி வாழணுமா ஆண்டவா என்ன அந்த ஆண்டவன் இல்லாம இந்த ஆதிசக்தி கையில வாழணுமா வாழலாமா இல்லாம ஏக கையில ஈஸ்வரி வாழ மாட்டேன் நான் வாழ மாட்டேன் என்று சொல்லி அலைகளில் சயனம் செய்வோம் அர்ஜுனா பச்சமாக சயனம் செய்யும் பச்சமாலை போவானா பிறக்கலையா எண்ணத்திலா இருந்தலையா கூட பிறக்கலையா கூட்டுப்பால் உன்னாலையா எத்தமையா கோவால அண்ணன் கோவாலு ஒன்னா பறக்கலையா ஒரு கிண்ணத்தில அருந்தலையா நம்ம ஒரு கிளாஸ்ல குடிக்கலையா மாப்பிள்ளை மச்சான ஒரு கிளாஸ்ல நீங்க குடிச்சிருக்கீங்க அப்படியா ஒரு கிளாஸ்லயும் குடிச்சிருக்கேன் ஒரு இதுலயும் அண்ணானவனிதா ஆம்போ பறக்கலையா கூட்டுப்பால் உன்னலையா தங்கை அழகு சத்தையன் தாம்போதரா கேட்கலையா கேட்கலையா சக்தி அழுகும் கண்ணீர் அலைகளிலே
பயணம் செய்தாரே அச்சுதனாகிய கண்ணன். ஆமா அந்த அலைகளிலே ஆணலையும் பெண்ணலையும் அலமோதி வருது. அப்படித்தானே மோதிட்டு கிடக்கு ஆணலையும் பெண்ணலையும். ஆணலையும் பெண்ணலையும் அலைமோதி கொண்டு இருக்க. ஆமா என் பெருமாள் நவநீத கண்ணன் நாராயணமூர்த்தி பார்த்தா சரி ஆணலையும் பெண்ணலையும் இவ்வளவு பொங்குத. ஆமா அவன் தங்கைக்கு தான் ஏதோ ஒரு பங்கு வந்து விட்டது. ஆமோ விட்டு தனை கடந்து விட்டு காணும் விட்டு தங்க பார்வதியார் கால் மடக்கலைய முடியலைய இருக்கால எங்க மாய தங்க பார்வதியா அலைகளிலே சயனம் செய்யும் அசுராகிய நவநீத கண்ணன் ஆரிக்கையாசம் வரும் பொழுது ஆமோ சக்தி உமா பார்வதா தேவியானவா பார்வதி நீட்டிய கால் மடக்கள அவந்ததள குழந்தை தலைய முடிக்காம மௌனமா இருக்கா. மௌனமா வர்றா. இதை கண்ட ஆமா பெருமாள் நவநீத நாராயணன் ஆமா ஆண்டவன் பகவான் ஏதோ ஒரு லீலை செய்துட்டு போயிட்டாரு. அதுக்குத்தான் மௌனமா இருக்கா. நாமல் தங்கையை சிரிக்க வைக்க வேண்டுமையானா அவ யார பேசலாம். அத்தனை 4 வார்த்தை குறை சொல்லி கூத்தாடி எங்க போனா பண்டார குறை சொல்லி பாப்போமா. ஆமா என்று என் பெருமாள் நவநீத கண்ணனானவன் மாமம்மாரத்தை எங்கே பண்டாரத்தை எங்கே பார்வதிய சொல்லி கூத்தாடிய எங்கே கோமதிய சொல்லி சடையாண்டிய எங்கே சக்திய சொல்லி சடையாண்டி பிச்சாண்டி கூத்தாடிய. ஆமா என்ன என்ன பாட்டு என்ன சடையாண்டி பிச்சாண்டி உனக்கு அன்னைக்கு தெரியலையா. அன்னைக்கு நீ கெட்டி கொடுக்கையில உனக்கு தெரியலையா. அண்ணா நவநீத கண்ண கோவாளா கண்ணபுரான கூத்தாடி தெரிந்து கொடுத்து குளம்புத்தி பேசலாமா பார்வதிய கொடுத்து விட்டு. என்ன அன்னைக்கு உனக்கு தெரியலையா கூத்தாடி பண்டாரம் ஜடையாடின்னு தெரியாமையா எனக்கு கட்டி கொடுத்துட்டிய. என்ன பொன்னாலும் பொன்னிடு குளமுத்தி பேசாதண்ணா. என்ன அடித்தாலும் அடித்தடு அவமானமா பேசாதண்ணா. அண்ணா நவநீத கண்ணா என்ன என்னம்மா 8 நாளைக்குள்ள ஆண்டவன் பகவான் கைலாசம் வராட்டா நாக்க குடிக்கிடுவேன் நல்லுயிரை மாற்றிடுவேன். ஆமோ அப்படி ஆண்டவா ஆண்டவன் வரலன்னு வச்சுக்கோ. என்ன இந்த கையில ஈஸ்வரி இருக்க மாட்டேன். உயிரோட இருக்க மாட்டேன். அப்பந்தான் நவநீத கண்ணன் நாராயணன் சொல்லுதா. என்ன சொல்ற. தங்கே இழந்து நான் தாம்போதரா இருக்கலாமா. என் கூட பிறந்த பிறவியை இழந்து இந்த கோபால வாழலாமா. 8 நாளைக்குள்ள கடவுளை நான் அழைத்து வரேம்மா. எங்க இருந்தாலும் அழைச்சிட்டு வரேம்மா. ஆண்டவனை அழைத்து வரது எனது விருப்பமா. ஆமோ அந்த கோபால கண்ணனானவன் ஆமா அன்று எடுத்த அவதாரத்தை பெருமாள் என்று நினைத்து பார்க்கிறா. ஆயர்வாடியிலே ஆமா நாட்டாமை நந்தகோன் வளவிலே யசோதாக்கு மகனாக ஆமா வளர்ந்து ஆமா கருவூலமா பட்டணத்திலே கஞ்ச கமசனை மதமுடித்து அதற்காக எடுத்த அவதாரத்தை என் பெருமாள் இன்று நினைத்து பார்த்தார். ஆமா ஆண்டவன் பகவானை ஆமோ நாமல்
அழைத்து வரணுமானா இந்த கோலத்துல போக கூடாதுல. அதனால என்ன என் பெருமாள் அவனித கண்ணன் சொருவத்தை மாத்து. ஆமோ அவர் எப்படி வாரா தெரியுமா? எப்படி கன்றுமைக்கும் கோலாறு போனாரை போல் கண்ணனும் இடம் கொண்டு ஆளுமைக்கும் நம்பி போல நம்பி போன்று மாயவன் வியாழன் கொண்டு இடம் கொண்டு யாழனுக்கும் யாழவர் போல் ஆகவர் போல் அச்சுதனம் வியாழன் கொண்டு இடம் கொண்டு நானும் போட்டி கருத்த கம்பெனிய தானம் பத்தி ஆமா துப்புவால் செருப்பு மாட்டி ஆமா அன்றுக்கும் கம்பை கையில எடுத்து கொண்டு ஆமா என் பெருமாள் ஆடு மாடை பத்தி கொண்டு யமுனா நதிக்கரைக்கு வந்து ஆமோ ஆண்டவன் ஒளிந்திருக்கும் அரளி மரத்தின் பக்கத்திலே வந்து நின்றார். கரைக்கிட்ட அங்கேயே வந்துட்டாரு. ஆடு மாடு ஆமா எல்லாம் இந்த யமுனா நதி கரத்துல ஆமாம்மா நல்ல பசுமையா இருக்கு. ஆடு மாடும் அங்க வந்தா அமர்ந்தது. ஆடு மாடு அமர்ந்து நிக்க ஆமாம்மா பெருமாள் அவனித கண்ணன் நடந்து வந்த களைப்பு தீர ஆமா சற்று சீங்குழலை எடுத்து என் பெருமாள் என்ன கீதம் வாசித்தார். கீதம் வாசித்தார் தெரியுமா? எப்படி ஆடாய் பசுவே இளையாய் பசுவே 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 ஆடாய் பசுவே இளையாடாய் பசுவே சிங்குழல சத்தங்கட்ட பசுக்களெல்லாம் செருக்கி திருநடனம் ஆடிடுமா செருக்கி திருநடனம் ஆடிடுமா பசுவே பசுவே கண்ணன் ஒரு சத்தம் கேட்ட பசுக்களெல்லாம் திருநடனம் ஆடிடுமா திருநடனம் ஆடிடுமா பெருமாள் அவனித கண்ணன் கீதம் வாசிக்க வாசிக்க ஆமையோ ஆண்டவன் சிவபெருமான் அரை மரத்துக்குள்ள ஒளிந்தாரு. ஒளிஞ்சு கிடந்தாருல. அவர் நடனத்துல கட்டிக்காரரு நடராஜ பெருமாளு. நடராஜன் தில்லை அம்பல நடராஜன். அந்த நடராஜ பெருமாளுக்கு இந்த கீதம் வாசிக்க தன்னை மறந்தே ஆண்டவன் சிவபெருமாள் ஆடுகிறார். அரளி மரத்துக்குள்ள இருந்து ஆண்டவன் இருந்த கொப்பானது எப்படி ஆடுகிறது? சிவனமாடவே ஆடி சிவனமாடவே சிவனிருக்கும் மரளை கோபு சேர்ந்து மாடவே சிவனிருக்கும் மரளை கோபு சேர்ந்து மாடவில்லை மரளை கோபு தாளம் போடுது தாளம் போடுது
ஐயா ஆடும் கோப்பை மாமா ஆடும் கோப்பை கோலமா போடு ஆடும் கோப்பை மாய கண்ணன் ஓடி பார்த்திட ஓடி பார்த்திட அதனை பெருமாள் கூறிட நாராயண கூறிட ஓடி பார்த்திட அரணை கண்டு மாயம் கேள்வி அணைகள் கூறிட கண்ணன் கீழம் வாசிக்க தன்னை மறந்து ஆண்டவன் செவ்வழி கோப்பு ஆடுது. ஆமா இதை கண்டான் ஆமா கண்ணபுரான். ஆமா கபட நாடகம் அல்லவா? ஆமா கதைக்கு கதாபாத்திரம் கண்ணன் இல்லை என்றால் கை உலகமே கிடையாது. கிடையாது. அப்பந்தான் மாய கண்ணன் பார்த்தாரு. என்ன நம்ம கீழத்துக்கு தகுந்தவாறு ஆடணும்னா நம்ம அர்த்தம் பகவான் தான் சொல் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்களா? அத்தான் ஒரு வார்த்தை கூட்டு போகுமா? அவருடைய குட்ட உடைச்சி கூட இல்ல. அத்தானோ அத்தான் எத்தனை மணிக்கு அத்துட்டான் மச்சானோ மச்சான் மச்சானே அத்தான் அத்தான் கூப்பிடுறாரு. ஐயா கோவில் நாட்டாமை